Hello everyone, welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி ஆட்டுக்கால் பாயா. ஸோ கடைங்களில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் சுட்டே விற்பாங்க. உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கேட்டால் கட் பண்ணி தந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே நல்லா சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற முடி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 30 நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடும். இதை குக் பண்ணுறதுக்காக நான் ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த ஆட்டுக்காலை சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த அளவு பார்த்திங்கன்னா 3 கால் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். அதோட அளவு தான் இது. இப்போ ஒரு தக்காளியும் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் சேர்த்துக்க போகிறேன். உங்ககிட்ட எந்த பிராண்ட் இருந்தாலும் நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட தனித்தனியாக இருக்குன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஆட்டுக்கால் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இஞ்சி பூண்டு போட்டுட்டு உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 விசில் வந்து ப்ளெயினாக தான் குக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் மசாலா எல்லாமே சேர்த்துக்குவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது குக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த காலோட ஸ்மெல் வராது, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கால் வந்து மூழ்கிற அளவு வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 விசில் வந்து நான் ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். ஆட்டுக்கால் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நிறைய பேர் அதோட ஸ்மெல்க்காகவே வந்து சாப்பிடாமல் இருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி மசாலாலாம் ஆட் பண்ணி குக் பண்ணிங்கன்னா இதோட ஸ்மெல் வரவே வராது. பிடிக்காதவங்களுக்கும் கண்டிப்பாக இது பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தம் வந்து நான் 10 விசில் விட்டேன். கால் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இன்கேஸ் உங்கள் ப்ரெஷர் குக்கரில் வந்து 10 விசிலுக்கு அது வேகாதுன்னா மொத்தம் 15 விசில் வந்து நீங்கள் விடுங்க. கால் குக் ஆகிட்டு இருக்க டைமில் இதுக்கு தேவையான பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். 3/4 கப்னா வந்து ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அது மெஷர் பண்ணி காட்டுறதுக்காக தான் நான் ஸ்பூனில் வந்து மெஷர் பண்ணுறேன். இந்த பாயா வந்து கொஞ்சம் ரிச்சாக வேணும்னா நீங்கள் வந்து ஒரு 10 முந்திரி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம எண்ணெயே சேர்த்துக்கல, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எண்ணெய் இருக்குது பாருங்கள். கால் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்திங்கன்னா இதை நீங்கள் சூப் மாதிரி குடிக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்க போகிறோம். இந்த பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் பண்ண விடுங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகும். கடைசியாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பாயில் பண்ண விட போகிறேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு.
இது கூட இட்லி, தோசை, இடியாப்பம், அப்பம், அதுக்கப்புறம் பரோட்டா, சப்பாத்தி இந்த மாதிரி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். வெறும் 30 நிமிஷத்தில் ஆட்டுக்கால் பாயா சிம்பிளாக யம்மியாக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சோண்டு கருவேப்பிலையை நான் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்காக நாங்கள் காத்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு தெரியணுன்னா அது பக்கத்தில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned, stay healthy. Thank you for watching.